المتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين परवरदिगार आलम तेरे रहम और करम और आफू और दरगुजर का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पिराने सलासल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद का वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा हम सबको मग़फ़िरत फरमा हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सैयदना मुहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலோகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிரம்பி நிறைந்து வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேக்மார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்கணும். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட மிக பெரியது எது? எல்லாவற்றையும் விட மிக பெரியது அல்லாஹ்வுடைய திக்ர். யார் சொன்னது அப்படி? சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்கானா? என்ன சொல்லுவாங்க? வல்ல திக்ருல்லாஹி அக்பர். குரான் ஆயத்து தானே அது. அப்புறம் வேற கேள்வி கொஞ்சம் மாத்தினா கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லாவற்றையும் விட மிக பெரியவன் யாரு? டக்குனு கண்டுபிடிச்சு. உலகத்திலே ரொம்ப பெருசு எது? முதல் எது? அல்லாஹ் தான். பெருசு என்னதான்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் விட பெருசு எதுவும் இருக்குதா உலகத்துல? இல்லை. இப்போ அந்த அல்லாஹ் சொல்றது வல திக்ருல்லாஹ், ஏறக்குறைய ரெண்டு ஒன்று தான். அல்லாஹ்வுக்கு அடுத்து பெருசு என்னது? சொல்லிட்டோமே, ரெண்டு ஒன்று தான் சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பெருசு என்னது?
மொத்தத்தில் அல்லாஹ்வுக்கு அடுத்து உலகத்திலேயே மனிதர்கள் யார் பெருசு? மனிதன். சரியா? சரியா இல்லையா? அல்லாஹ்வுக்கு அடுத்து பெருசுன்னு சொன்னா அது யாரு தான்? மனிதன்தான் சிறந்த படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அதில் நபிமார்கள் வருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் மனிதனில் வந்துடுறாங்க. தனிப்பட்ட மனிதர்கள்னு பார்க்கும்போது படைப்புகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வேற, அதனுடைய அமைப்பு வேற. ஆனால் பொதுவில் மொத்தத்தில் பார்த்தால் அல்லாஹ்விற்கு அடுத்து பெரியது பெரியவன் யாரு? மனிதன். மனிதனை விட பெருசு ஒன்று இருக்குதா? இல்லை. மலக்கும் இல்லை, ஜின்னும் இல்லை, வேற எந்த ஆடு மாடுகளோ எந்த பிராணிகளோ வேற வானமோ பூமியோ சூரியனோ சந்திரனோ எதுவும் என்ன கிடையாது, பெருசு இல்லை. பெருசு யாரு தான்? மனுஷன். இப்போ நாமெல்லாம் மனுஷனா இல்லையா? இப்போ நாமெல்லாம் யாரு? பெரிய ஆளு. நம்மளாம் யாரு? நமக்கு மேலே யார் இருக்கிறா? அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான். நமக்கு மேலே வேற யாருமே இல்லை. நமக்கு மேலே மற்றதெல்லாம் மற்றது எதுவுமே இல்லையா? இருக்குது. எவ்வளோ இருக்கு? அல்லாவையும் மனுஷனையும் விட்டுட்டு கோடிக்கணக்கில் எவ்வளவோ படைப்புகள் இருக்குது. அதுவெல்லாம் யாருக்கு கீழே தான்? மனுஷனுக்கு கீழே தான். சரி, இதை நம்ம இது ஒரு பக்கம் வைங்க. இப்போ உலகத்துல மனுஷனுக்கு எது பெருசா தெரியுது? பட்டுன்னு பதில் வந்துடுது. பட்டுன்னு பதில். தீன்ல கேட்டா ரொம்ப யோசனையா இருக்குது. அஜரத்தே உட்காந்து யோசிக்கிறார், என்னடா இது துனியானா டகார்னு பதில். இப்போ மனுஷனுக்கு இன்னைக்கு பெருசு என்னதான்? காசு பணம், காசு பணம், காசு பணம், காசு. மனுஷனை மதிக்கிறாங்களா காசு பணத்தை மதிக்கிறாங்களா? இப்போ யார் மனிதனை மதிக்காமல் காசு பணத்தை மதிக்கிறாங்களோ அவர்கள் அறிவாளிகளா முட்டாள்களா? அவங்கள யாரு? எதுக்கு மதிப்பு அதுக்கு தானே மதிப்பு கொடுக்கணும். குப்பைக்கு மரியாதை கொடுக்குறாரு. காசு பணத்தை தூக்கில போடுறாரு. காசு பணத்தை கையில கொடுத்தா தூக்கி கீழே போடுறாரு. கீழே கிடார் குப்பையெல்லாம் அள்ளி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அவரை என்ன சொல்லுவாங்க? பெரிய அறிவாளின்னு சொல்லுவாங்களே யாராவது? பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. முட்டாளு, பைத்தியக்காரன். அப்ப மதிப்பானதை மதிக்காவிட்டால், மதிப்பில்லாததை மதித்தால் அவங்களுக்கு பேர் என்னது? முட்டாள், பைத்தியக்காரன். இன்றைக்கு உலகமே அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு உலகமே அப்படித்தான் இருக்குது. மனுஷனுக்கு யாரும் என்ன செய்யறது இல்லை, மதிப்பே கொடுக்கறது இல்லை. மனிதனுக்கு மதிப்பு கொடுப்பதென்றால் முதலாவது யாரு மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கிறது? யாரு முதல்ல மதிப்பு கொடுப்பா மனுஷனுக்கு? கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. மனுஷனை உண்மையில் மதிப்பது யார்? அல்லாஹ் தஆலா. மனுஷனை மதிக்கிறது யாரு? முதல்ல மனுஷனுக்கு முதல் மரியாதை கொடுக்கிறது யாரு? அதுக்கடுத்து மரியாதை கொடுக்கறவங்க யாரு? நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள். இவங்க தான்
காசு பணத்தை மதிக்கிறது இல்லை, சொத்து சுகங்களை மதிக்கிறது இல்லை. யாருக்கு மதிப்பு கொடுக்குறாங்க? மனிதனுக்கு. ஆனா மனுஷனுக்கு சந்தேகம், என்னடா எங்க போனாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இங்க நம்மளை ரொம்ப மதிக்கிறாங்களே, ஓ இவங்களுக்கு ஏதோ நம்மள்ட்ட மதிக்காத இடத்துல விழுந்து கிடக்குறாங்க, மதிக்கிற இடத்துல சந்தேகப்படுறாங்க. இப்ப அல்லாவும் ரசூலும் அவுலியாக்களும் மனிதனை மனிதனுக்காக மதிக்கிறாங்க. மனிதனை நம்ம அது விளங்கினால் நமக்கு புரியும். நாமும் அவர்கள் விளங்கிய விஷயங்களை விளங்கிவிட்டால், அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அப்படி பார்க்கக்கூடிய கண்ணு நமக்கு கிடைத்து விட்டால் அப்பதான் விளங்கும் அவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க. நாம நம்ம ஊன கண்ணால பார்த்தா என்னதான் தெரியும்? அந்த ஷேகுமார்களை பார்த்தாலே பல பேருக்கு என்ன, இவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்மள்ட்ட இருக்கிற காசு பணத்தை பிடுங்கிடுவாங்க. அவங்க பிடுங்கிறதுக்கு வரல, கொடுக்கறதுக்கு வராங்க. அவங்க நம்மள்ட்ட இருந்து எதுவும் வாங்குறதுக்கு வரல, எதுக்காக வராங்க? அது நமக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைங்க பெற்றவங்க சாப்பிடுப்பான்னா ஒரே எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், ஒரே சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு தெரியுமா? அது என்ன நினைக்கும்? அவங்க ஆக்கி வச்சா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணுமா? சாப்பாடு வீணா போயிருமா? நம்மளை சாப்பிட வச்சு அதை என்ன செய்யணும்? நம்ம அப்படி நினைச்சிருப்போம், இப்ப ஞாபகம் இல்லை. என்னமோ அவங்களுக்காக சாப்பிட்ற மாதிரி இப்படிதானே சாப்பிட்டாங்க எல்லாம். குழந்தைங்க எப்படி சாப்பிடுதுங்க? பெற்றவங்களுக்காக சாப்பிட்ற மாதிரி. அவங்க அவங்களுக்காக சாப்பிட சொல்றாங்களா, இல்ல பிள்ளைகளுக்காக சாப்பிட சொல்றாங்களா? என்ன பிள்ளையோட எண்ணம் என்ன? என்னமோ அவங்களுக்காக. அப்படித்தான் ஷேகுமார்களுடைய செயல்பாடுகளை, ஷேகுமார்களை பார்க்கக்கூடிய மக்கள் என்னமோ அவங்களுக்காக சொல்றாங்கன்றது மாதிரி யோசிக்கிறது. அதனால ஷேகுமார்கள் பரவாயில்ல, தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன செய்வோம், எப்படி பெற்றவங்க குழந்தைங்க என்ன செஞ்சாலும் அழுதாலும் பரவாயில்ல, சில சமயம் திட்டவும் செய்யும், சில சமயம் அடிக்கவும் செய்யும், உதைக்கவும் செய்யும், சாப்பிட்டு மேலே வாந்தி எடுத்து விடும், என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன செய்வோம், நம்ம புள்ள நம்ம தான் பார்த்தாகணும், நம்ம தான் வளர்த்தாகணும். அதே போலத்தான் ஷேகுமார்கள் நமக்கு என்ன செய்றாங்க, தீனை இல்முகளை நமக்கு ஊட்டி விடுகிறார். நமக்கு அது ஜீரணம் ஆக மாட்டேங்குது. நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே என்ன செய்யறோம், முழுங்குறதுக்கு அப்படியே முக்குறோம், அவங்க திணிக்கிறாங்க. சாப்பிடலன்றனால பெற்றவங்க விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க, எப்படின்னாச்சும் சாப்பிட வச்சு ஆகணும். ஒன்று வேடிக்கை காட்டுவாங்க, இல்லை விளையாட்டு காட்டுவாங்க, இல்லை மிரட்டுவாங்க, ஏதாவது ஒன்று. ஒரு நேரத்தில் அடிப்பாங்க, ஒரு நேரத்தில் திட்டுவாங்க, ஒரு நேரத்தில் விளையாட்டு காட்டுவாங்க, ஏதோ ஒன்று செஞ்சு. இப்போ அப்படித்தான் ஷேகுமார். இப்போ நாம் அந்த உண்மையை விளங்கிக்கணும். நாம் என்ன செய்யக்கூடாது, குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. நாம் கண் திறந்து பார்க்கணும் என்ன நடக்குது. அல்லாஹ் தஆலா நமக்கு விளக்கி தருவானாக, விளக்கத்தை தருவானாக. இப்ப நம்மை விட உயர்ந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். அல்லாஹ் ஒருவன். அந்த அல்லாவை விட்டு விட்டு நமக்கு கீழே இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சா மதிப்பு கொடுத்தால் நாம புத்தி இல்லாதவர்களா ஆயிரும்.
இப்போ ஒரு மனிதன் அடைய வேண்டிய, எல்லாரும் என்ன செய்யணும்? மேலே போகணும்னு நினைப்பாங்களா இல்லை கீழே போகணும்னு நினைப்பாங்களா? இப்போ நான் ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன், அடுத்த மாசத்துலேருந்து 20,000 ரூபா சம்பாதிக்க போகிறேன், அப்படி யாராவது யோசிப்பாங்களா? உலகத்தில் யாராவது ஒருத்தனாச்சும் யோசிப்பாங்களா? 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அடுத்த மாசத்துலேருந்து ஒரு 40 ஆகட்டும், மேலே போகணும் தான் என்ன செய்வாங்க? யோசிப்பாங்களே தவிர யாரும் கீழே போகணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனா துனியாவில் மட்டும் என்னது? காசு பணம் சேர்க்கணும். காசு பணத்தை வச்சுதான் மரியாதை. நீ ஏன் உனக்கு தான்ப்பா மரியாதை, காசு பணத்துக்கு மரியாதை இல்லை. நீ காசு பணத்தை வச்சு மரியாதை நீ என்ன செஞ்சா, நீ நினைச்சேன்னு சொன்னா உன்னையே நீ கேவலப்படுத்திக்கிறன்னு அர்த்தம். உன்னையே நீ என்ன செய்யற? கேவலப்படுத்துற. காசு பணத்தை கொண்டு உனக்கு மரியாதை இல்லை. உனக்கு அப்படி மரியாதை கிடைக்கணும், உன்னை விட உயர்ந்த அல்லாஹ்வை கொண்டு கிடைக்கணும். யாரை கொண்டு கிடைக்கணும்? அல்லாஹ்வை கொண்டு கிடைக்கணும். அல்லாஹ்வை கொண்டு கிடைத்தால் அதுதான் மரியாதை. வேறு எதை கொண்டும் உனக்கு என்ன கிடையாது? மரியாதை கிடையாது. இப்ப காசு பணத்தை சேர்க்கறது, சொத்து சுகத்தை சேர்க்கறது, அது நோக்கம் இல்லை. அது நோக்கம் இல்லை. எதை சேர்க்கணும்? அல்லாஹ்வை சேர்க்கணும். எதை சேர்க்கணும்? அல்லாஹ்வை அடையணும். யார் அடையணும்? அல்லாஹ்வை அடையணும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை அடையணும்னு நினைச்சிட்டாலே அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். ஏன்னா அவன் என்ன செய்யறான்? சொல்றாங்கல்ல, என்ன செய்யுங்க, நல்ல பெரிய கனவா காணுங்கள். அது அடையிறீங்களோ இல்லையோ, அதை நீங்க கனவு கண்டாலே நீங்க பெரிய ஆளுன்னு ஆயிட்டீங்க. பெருசா கனவு கண்டாலே என்னதான், அப்பவே நம்ம பெரிய ஆளு தான். அதே தான். அற்பமா ஒருத்தன் யோசிக்கிறான், என்ன சொல்லுவான்? இப்ப யோசனை ஏன் இப்படி போகுது? அற்பமா யோசிக்கிறானே, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவன் செய்யறானோ செய்யலையோ, யோசனை எப்படி இருக்குது? அற்பமா இருக்குது. அற்பமா ஒருத்தன் ஒரு ஐடியா சொல்றான், அப்படியே அற்பமான ஐடியா. என்னடா இவன் இவ்வளவு மட்டமா? அப்ப அவன் ஒன்றும் செய்யல. அந்த யோசனையை வைத்து அவனுடைய நிலை என்ன, அவன் பெரிய ஆளா சின்ன ஆளான்றது என்ன செய்யப்படுது? முடிவு செய்யப்படுது. அப்ப நாம் எதை லட்சியமாக வைக்கிறோம், அதை வைத்தே நாம என்னது, பெரிய ஆளா சின்ன ஆளா, நம்ம உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா? இப்ப அல்லாஹ்வை லட்சியமாக வைத்து விட்டாலே நம்ம அடையிறோம். அடுத்த விஷயம் வச்சுட்டாலே நம்ம பெரிய ஆள். எவ்வளவு பெரிய ஆளு? அதை விட பெரிய ஆள் வேற இல்லவே இல்லை. இப்போ நமக்கு கண்ணியம், உயர்வு, நாம அடைய வேண்டிய ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் அது அல்லாஹ். அது என்னதான்? அல்லாஹ்வை தான் நாம் அடையணும். ஆனா நமக்கு கீழே இருக்கிறத அடையிறது எல்லாம் நமக்கு தலைவலி பிடிச்ச வேலை. நமக்கு கீழே இருக்கிறத எல்லாம் எதுவாக இருந்தாலும் தலைவலி பிடிச்சு, இருக்கிறதுலயே ரொம்ப நமக்கு ஜாலியான வேலை, ரொம்ப உற்சாகமான வேலை இருக்குது. சில பேர் வேலை செய்வான், அந்த வேலையே அவனுக்கு உற்சாகமா இருக்கும். என்னது? கிரிக்கெட் விளையாடுறான், கிரிக்கெட் பிளேயர். அவன் தனியாக போய் சம்பாதிக்கணுமா? அவன் பாட்டுக்கு 6-4 அடிச்சுக்கிட்டே அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு போயிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன கிடையாது? விளையாடும்போது என்னோட 6-4 அடிச்சுட்டு போய் கடையை பார்க்கணுமே, வியாபாரத்தை பார்க்கணுமே, பிஸ்னஸ் என்னாச்சும் அதை பற்றி யோசனை இருக்கும். அடிக்க அவனுக்கு லாபம். அப்போ அவன் வேலையே என்ன ஆகிப்போச்சு? ரொம்ப உற்சாகமான வேலையாக போச்சு. சந்தோஷமா ஜாலியாக விளையாடிக்கிட்டு அவன் என்ன செஞ்சுட்டு போயிடுறான், வாழ்க்கையை முன்னேறிட்டு போயிட்டே இருக்கிறான்.
சில பேருக்கு அப்படி இல்லை, 100 பேருக்கு அப்படி இல்லை. என்னது வேலைன்னா பெரிய பாரமா கஷ்டமா, செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை, என்ன பண்றது, போய் தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். அப்ப எல்லோரும் விரும்புறது என்ன வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் நமக்கு? இந்த வேலையும் சந்தோஷமா இருக்கணும், நல்ல வருமானமும் வரணும். அப்படி வேலை கிடைச்சா சிறப்பா இருக்குமா இல்லையா? அப்படித்தான் அல்லாஹ்வை அடைவது. அது உற்சாகமான வேலை. அது என்ன கிடையாது, கஷ்டமான சிரமமான வேலை இல்லை. மற்ற துனியாவை அடையிற வேலை எல்லாமே ரொம்ப பாரமான கஷ்டமான வேலை. ஆனா அந்த வேலையைத்தான் எல்லாரும் செய்யறாங்க. அல்லாஹ் அடையிற வேலையை யாரும் என்ன செய்யறது இல்லை, செய்யறதே இல்லை. ஏன்னு சொன்னா யாருக்கும் தெரியல, சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை. இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா தானே அதை செய்வாங்க. ஒரு பிசினஸ் இருக்குது, ஒரு புது பிசினஸ்ங்க, இப்படி ஒரு பிசினஸ் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அதை செஞ்சு பிக்கப் பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுவார். தெரியவே இல்லைன்னா எப்படி சம்பாதிக்க முடியும்? யாருமே அந்த பிசினஸ் செய்யல. காரணம், யாருக்கும் அந்த பிசினஸ், இப்படி ஒரு பிசினஸ் இருக்குன்றதே என்னது தெரியல. அப்ப எத்தனையோ பிசினஸ் ஐடியாக்கள் இன்னும் புதுசு புதுசா என்ன செய்யலாம், உருவாக்கலாம், கண்டுபிடிக்கலாம். இருக்கிற பிசினஸ் மட்டும் தானே, எத்தனையோ பிசினஸ் புதுசு புதுசா வருது, எத்தனையோ பிசினஸ் அழிஞ்சு போகுது. ஆனா எல்லா காலத்திலும் இருக்கிற மிகப்பெரிய பிசினஸ், ரொம்ப சந்தோஷமான பிசினஸ், அது என்ன பிசினஸ்? அது அல்லாஹ்வை அடையிற பிசினஸ். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருக்கு. அந்த பிசினஸ் மட்டும் நம்ம வந்து கத்துக்கிட்டோம், அதுல இறங்கிட்டோம், அதுக்கு மேல நமக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நம்ம காலடியில வந்துடும். எதுக்கு பின்னாடி நாம போக தேவையில்ல, நமக்கு பின்னாடி எல்லாம் வரும். நமக்கு பின்னாடி எல்லாம். அல்லாஹ் அந்த பிசினஸுக்கு நம்ம தேர்ந்தெடுப்பானாக. நம்ம ஆசைப்படணும், முதல்ல நம்ம விளங்கணும். என்ன, எனக்கு யார் வேணும்? அல்லாஹ் வேணும். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? மனுஷனா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? இந்த மனுஷனா இருக்கிறது என் திறமை இல்லை. என் திறமையில நான் மனுஷனா இருக்கிறேன் இல்லை, ஆயிட்டேன். திடீர்னு பார்த்தா நான் மனுஷன். எப்படா மனுஷனான எனக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வை அடைவது என் கையில இருக்கு. அல்லாஹ்வை அடைவது அல்லாஹ். மனுஷன் ஆயிட்டோம். இப்ப நாம என்ன ஆகணும்? அல்லாஹ்வை அடையணும். அல்லாஹ்வை அடைந்தவனாக ஆகணும். இப்ப அல்லாஹ்வை அடையிறதுக்கு எங்க போறது? எங்க இருக்கிறான் அல்லாஹ்? 7 கடல் 7 மலைகள் தாண்டி, 7 வானத்தை தாண்டி எங்கேயோ அப்பால உட்கார்ந்து இருக்கிறான். எப்படிடா போய் அவனை பிடிக்கிறது? அவ்வளவு சிரமத்தை அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ் அப்படி நெருப்பு கடல்கள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி வரணும். பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லை? புதையலை தேடி போனா என்ன இருக்கும்? நிறைய ஆபத்துகள். அப்படி புலி, அது இது, பாதாளம் எல்லாம் தாண்டி போனா தான் என்ன கிடைக்கும்? அப்படி வந்து நீ வந்து என்ன செய்யணும்? என்னை தேடி நீ வந்து சாகச பயணம் செய்யணும். அப்படி எல்லாம் சொல்லல, அப்படி எல்லாம் வைக்கல. என்ன செஞ்சிட்டான் அல்லாஹ்? கூடவே வந்துட்டான். என்ன செஞ்சிட்டான்? கூடவே வந்துட்டான். கூடவே இருந்துட்டு என்ன அடையின்றான். எங்க இருந்துட்டு என்ன அடைந்து கொள்ளுன்னு சொல்லல. என்ன சொல்றான்? எங்க இருந்துட்டு சொல்றான்? கூடவே இருந்துகிட்டு சொல்றான். அப்ப என்ன அடையிறதுன்னா என்ன? ஒன்னும் இல்லை. அல்லாஹ் என் கூட இருக்கிறான்னு விளங்கிட்டு அல்லாஹ் அடைஞ்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்லை. என் கூட யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான் என்பதை விளங்கிட்டா நம்ம அல்லாஹ் அடைஞ்சிட்டோம். அது எப்படி விளங்கணும்? நம்முடைய அனுபவபூர்வமாக விளங்கணும்.
நாமளே உணர்ந்து விளங்கணும். அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம திக்ருல சொன்னோமா இல்லையா, அவன் எங்கே இருக்கிறான்? என்னோடு தான் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? என்னோடு. எப்படி இருக்கிறான்? என்னுடைய கண்களாக, என்னுடைய காதுகளாக. யாரு தான்? அவன் தான் இருக்கிறான். யாரு தான்? உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவன் தான் இருக்கிறான். அவன் தான் இருக்கிறான். நான் அப்போ இருந்தும் இல்லாத மாதிரி. நான் இல்லை. நான் நான் என்னது? இல்லை. அவன்தான் இருக்கிறான். எப்படி இது விளங்குறது? ரொம்ப கஷ்டம் இல்லை. வளையல், தங்க வளையல், தங்க வளையல். இந்த வளையல்ல தங்கம் எங்க இருக்குது? தங்க வளையலில் தங்கம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? சரி, இன்னொன்று வச்சுப்போம். தங்க குதிரை தங்கத்துல இல்ல, தங்க மனிதன் தங்கத்துல ஒரு மனுஷன் சேலை. இந்த மனிதனில் தங்கம் எங்க இருக்குது? எங்க இருக்குது தங்கம்? எங்க இருக்குது தங்கம்? சட்டைக்குள்ள இருக்கா? சிலைக்குள்ள இருக்கா? வெளியே என்ன இருக்குது? எங்க இருக்கு தங்கம்? முழுக்க முழுக்க தங்கம் தான் இருக்குது. முழுக்க முழுக்க. அப்ப மனுஷன் எங்க போனா? தங்கத்தை உருக்கணும், மனுஷன் காலி. இப்ப தங்கம் இருக்குது, வெயிட் போட்டோம். தங்க மனுஷனை வெயிட் போட்டோம். எவ்வளோ? எத்தனை கிராம்? ஒரு 100 கிராம் இருக்குன்னு வைப்போம். உருக்கணும். இப்போ எவ்வளோ இருக்கும்? 1 கிராம் இருக்கும். இப்போ மனுஷனை செஞ்சோம். இப்போ இப்போ எவ்வளோ கிராம் இருக்கும்? மனுஷன் இப்போ வந்துட்டானே. ஃபர்ஸ்ட் மனுஷன் இல்லை, மனுஷன் வந்துட்டான். வெயிட் கூடணும்ல. கூடிருமா? குறைஞ்சிருமா? மனுஷன் போயிட்டா வெயிட் குறைஞ்சிருமா? மனுஷன் வந்துட்டா வெயிட் கூடிருமா? இல்லை அப்படி தங்கம் தங்கமாக இருக்குமா? தங்கம் எப்படி இருக்கும்? இப்போ மனுஷன் வந்தாலும் சரிதான், போனாலும் சரிதான், தங்கம் தங்கமா இருக்கும். தங்கம் எப்படி இருக்கும்? அப்ப இறைவன் தங்கம் இப்ப மனுஷனோட இருக்குது. தங்கம் அது மாதிரி இறைவன் எப்படி இருக்கிறான்? மனிதனோடு இருக்கிறான். இறைவன் எப்படி இருக்கிறான்? மனிதனோடு. யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறான். இங்க என்ன பிரச்சனை? மனுஷன் அல்லாஹ் விளங்கல, அவ்வளவுதான். மனுஷன் என்ன செய்யல? அல்லாஹ் விளங்கல. நான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டான். அந்த தங்க மனுஷன் நினைச்சுக்கிட்டான் நான் தான் தங்கம். தங்கம்லாம் எங்க இருக்குது? நான் தான் இருக்கிறேன், மனுஷன் தான் இருக்கிறேன். தங்கம்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு தங்க மனுஷன் சொன்னா, மண்டையில தட்டி நெருப்புல போட்டா முடிஞ்சு போச்சு. ஓடி போனி. இப்ப தங்கம் தான் இருக்குது. அப்ப யார் இருக்கிறது? தங்கம் பெருசா, மனுஷன் பெருசா? தங்க மனுஷன் இல்ல. தங்கம் பெருசா, மனுஷன் பெருசா? தங்க மனுஷன் இல்ல. மனுஷன் என்னது? வெறும் உருவம், வெறும் ரூபம். இதுக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. எல்லாம் படிக்கும்போது நல்லா விளங்கும். பாடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி தரோம். அப்பதானே பாடத்துல படிக்க ஆர்வம் வரும். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்தோடனே இந்த பிஸ்னஸ்ல என்னெல்லாம் கிடைக்கும், எப்படி என்ன எல்லாம் சொல்லிடுவாங்க. இவ்வளோ இருக்குதா? உள்ள நுழைஞ்சோன்னு தான் தெரியும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்ட்டு. இப்போ மனிதன் என்ன செய்யணும்? மனிதன் அல்லாவை அடைய வேண்டும். மனிதன் என்ன செய்யணும்? அல்லாவை அடையணும். அல்லாவை அடைந்து விட்டால்
இப்போ தங்க மனுஷன், நான் ஒரு சாதாரண மனுஷன்டான்னு நினச்சா அவன் மதிப்பு என்ன ஆயிரும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். நான் தங்கம்னு நினச்சா, ஏய் யார் தெரியுமா? தங்கம் நான். யார் நான்? தங்கம். அப்போ ஒரு மனுஷன், நான் வெறும் மனுஷன் நினைச்சா, நான் மனுஷன்பா ஒன்றும் மாட்டேன், எனக்கு மதிப்பே இல்லை, அப்படி போயிடும். நான் யார்? நான் வெறும் மனுஷன் இல்லை, அல்லாவை வைத்திருக்கக்கூடிய மனிதன். நான் யாரு? அல்லாஹ்க்கு ரக்னே வாலா, அல்லாவை வைத்திருக்கிறேன். எப்படி வச்சிருக்கிறேன்? ஏதோ ஒரு மூலையில கொஞ்சம் வச்சிருக்கிறேனா? என் முழுவதும் அவனை வச்சிருக்கிறேன். அவனை தான் நான் வச்சிருக்கிறேன். ஆனா அந்த தங்கத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தங்கத்திற்கு ஒரு நிறம் இருக்கு, அல்லாவுக்கு நிறம் இல்லை. அல்லாவுக்கு என்ன இல்லை? இந்த நிறம் நம்முடையது, இந்த உருவம் நம்முடையது, இந்த அமைப்பு எல்லாம் நம்முடையது. அவன் உருவம் இல்லாமல் இங்க இருக்கிறான். அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? உருவம் இல்லாமல் இருந்து இந்த உருவத்தை காட்டிக்கொண்டு இருக்கிறான். உருவத்தை காட்டிக்கொண்டு இருக்கு. அப்ப நாம் ஒவ்வொருவரும் நம்மை காட்டக்கூடியவர்களாக கூடாது, அல்லாவே காட்டுபவர்களாக. நாம் என்ன செய்யணும்? அல்லாவை காட்டணும். அல்லாவை. இது உண்மையிலேயே பெரிய சிறப்பான விஷயமா, இல்ல காசு பணம் சிறப்பான விஷயமா? அல்லாவை நாம என்ன செஞ்சிட்டா அடைந்து விட்டால், அல்லாவை பிடிச்சுக்கிட்டா, அவன் அவனுடைய குதிரத்தை காட்டுவான். என்ன குதிரத்து? இப்ப நம்ம படிக்கிறது கஷ்டப்படுறோம், நான் இல்லை அவன் தான்னா அவன் படிச்சு பரிச்சு எழுதுவான். நமக்காக என்ன செய்வான்? நாம தான் கஷ்டப்படணும். அவன் என்று சொன்னால் நமக்காக எல்லாம் அவன் செய்வான். யார் செய்வா? நமக்கு இப்படிதானே ஆள் வேணும். இப்படி ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும். அது அல்லாவே கிடைச்சிட்டா சூப்பர். நாம தான் சூப்பர் மேன். அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்கள் எல்லாம் இது ஒரு நாள்ல முடியக்கூடியதல்ல. இதை நாம திரும்ப திரும்ப படிக்கணும், முதாக்கரா செய்யணும். இது நம்முடைய மனசுல, ஆள் மனசுல இப்போ நாம என்ன செஞ்சிட்டோம்? மனசுல என்ன, நான் மனுஷன் பதிஞ்சு போச்சு ஆள் மனசுல. எல்லாம் சொல்லி 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 நீ மனுஷன் மனுஷன் மனுஷன், நீ மட்டமான மனுஷன், உனக்கு என்ன, உனக்கு அறிவும் இல்லை. அப்படி திட்டிருக்காங்களா இல்லையா? என்ன சொல்றாங்க? உனக்கு அறிவே இல்லைடா. அப்படி திட்டுவாங்க. அது உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க இருந்துனாச்சும் என்ன செஞ்சிருக்கோம்? அப்படி நம்மை இப்ப இது மாறி ஆள் மனசுல பதிஞ்சு போச்சு. நான் மட்டமானவன், நான் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பதிஞ்சு போச்சு. நான் ஒன்றும் இல்லாதவன் இல்லை, நான் அல்லாவையே வைத்திருப்பவன், என்னோட அல்லாவே இருக்கிறான். அந்த உணர்வு, அந்த உறுதி, அந்த ஈமான், அந்த நம்பிக்கை நம்முடைய கல்புல ஆழமாக வர வேண்டுமானால் அது ஒரு நாளில் வந்துடாது. மீண்டும் மீண்டும் அதை படித்து கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அதற்கு ஒரு ஷேக்கு அவசியமாக இருக்கும். ஒரு ஷேக்கிடத்துல பையத்து செஞ்சாகணும். ஒரு ஷேக்கிடத்தில் கையை பிடிச்சி பையத்து செய்யுது. பையத்துனா என்ன? உங்களுடைய மாணவராக நான் ஆயிடுறேன், உங்கள்ட்ட இருந்து இந்த தீனை கற்றுக்கிறேன், இந்த இல்மை கற்றுக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்னது? இந்த இல்மை நான் கற்றுக்கொள்கிறேன், இந்த பயிற்சியை நான் எடுத்துக்கிறேன். அப்படி நாம் அவர்களிடத்தில் அட்மிஷன் போட்டு சீடராக, முரீதாக, மாணவராக சேர்ந்து கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பயிற்சியும் அங்கேருந்து தான் எடுக்கணும். வெறும் தியரி மட்டும் போதா, ப்ராக்டிக்கலும் ப்ராக்டிஸும் ஷேக்கு தான் கொடுக்க முடியும். ப்ராக்டிஸ் ஷேக்கிட்ட இருந்து ப்ராக்டிஸ் எடுக்காமல் நாம் எதுவுமே என்ன செய்ய முடியாது, கற்றுக்க முடியாது.
அந்த பிராக்டிஸை ஷேக்களை செயல்படுத்தி பார்க்கணும். செயல்படுத்தி பார்க்கணும். அல்லாவை நாம் அடைய வேண்டுமானால் அல்லாவை அடைந்தவர்களாக ஷேகை பார்க்கணும். அல்லாவை அடைந்தவர்களாக அங்கே அல்லாதான் இருக்கிறான், அல்லாதான் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறான், அல்லாதான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான், அல்லாதான் நமக்கு நேர்வழி காட்டி கொண்டிருக்கிறான், உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவன்தான் இருக்கிறான் என்று எந்த விதமான கசடும் இல்லாமல், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தால் நாம அல்லாவை அடைந்து கொள்வோம். இல்லைன்னு சொன்னா நாம் என்ன செய்ய முடியாது, அல்லாவை அடைய முடியாது. அல்லாவை அடையிறது ரொம்ப லேசு தான். ரொம்ப ரொம்ப ஒன்றும் எந்த கஷ்டமும் அல்லாவை அடைகிறதுக்கு தனியாக போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், காசு பணம். இப்போ 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து 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 இப்படி லட்சாதிபதி ஆக போகிறோம், கோடீஸ்வரன் ஆக போகிறோன்னா எவ்வளோ கஷ்டம். அல்லாஹ் அடையிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிறோம். அது விளங்குனா போதும், மனசு மாறினா போதும். இந்த மனசு என்ன செஞ்சால் போதும், நம்முடைய மனசு மாறிடணும். மனசு இங்கே அல்லாஹ் அவன்தான் அந்த உறுதி வந்துடணும். அது லேசில் வராது. மனசு ஒரு குரங்கு, என்ன செய்யும், மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ ஒன்று சொல்லும், அப்புறம் ஒன்று சொல்லும், அதுக்கப்புறம் ஒன்று சொல்லும். இப்போ இது சொன்னால் ஆமாம் சரிதான்னு சொல்லும். அப்புறமா அங்கே போயிட்டு இல்லை இல்லை அது அப்படி இது இப்படின்னு சொல்லும். அப்புறமா அங்கே போயிட்டு இது அதுவும் இது இல்லை இதுவும் இது இல்லை அப்படின்ட்டு அங்கே போய் பேசும். 10 பேர்கிட்ட போயிட்டு 10 மாதிரி பேசும். அப்போ அந்த குரங்கை என்ன செய்யணும்னா, நாம் ஒரு இடத்துல கட்டி போடணும்னா நாம் கட்டி போட முடியாது, நம்மளை பராண்டி விட்டுரும். நாம் என்ன செய்ய முடியாது, நம்முடைய மனதை நாம கட்டுப்படுத்த முடியாது. நம்மளை அது என்ன செஞ்சிடும், மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். அது எப்படின்னு சொன்னா தனக்கு தானே ஆப்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி. ஒருத்தர் தான் மனசை தானே என்ன செய்ய போறேன், சரி செய்ய போறேன்னா அவர் தனக்கு தானே ஆப்ரேஷன் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி. பெரிய டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான், ஆனா அவருக்கு அவரை என்ன செய்ய முடியுமா, ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அப்போ அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா வேற ஸ்பெஷலிஸ்ட்டை போய் தான் ஆகணும். நானே ஸ்பெஷலிஸ்ட்டு, நான் எதுக்கு நான் இன்னொருத்தட்ட போகணுன்னா, நீ ஊருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலாம், உனக்கு ஆப்ரேஷன் பண்ணவே முடியாது. உனக்கு நீ ஆப்ரேஷன் என்ன செய்ய முடியாது, கியாமத்து வந்தாலும் பண்ண முடியாது. எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தாலும் பண்ண முடியாது, எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தாலும் பண்ண முடியாது. உனக்கு இன்னொருத்தர் தான் பண்ணி விடணும். அப்படித்தான் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்மை ஒரு மனிதனில் புனிதனாக இறைவனை அடைந்த ஒரு மனிதனாக ஆக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு ஷேக்கு அவரிடத்துல பையத்து கட்டாயமாக இருக்கிறது. அவரிடத்துல பையத்து செய்து அவரில் அல்லாவை தரிசிப்பது கட்டாயமாக இருக்குது. அல்லாவை தரிசித்து முழுமையாக அங்கு யாரு தான் இருக்கிறா, அவன்தான் இருக்கிறான், அவனை பார்க்கணும். மனுஷனை பார்த்தோம் மனுஷனா தான் இருப்போம், அல்லாவை பார்த்தால் அல்லாவை அடைவோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய சுலூக்கை பூர்த்தியாக்கி தருவானாக. அல்லாவை அடைந்து உயர்ந்த மனிதர்களாக முன்னேறி செல்லக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்ஷாஅல்லாஹ். அதனால தான் நம்ம இப்போ இந்த தாலீம் போதாது. தாலீம்னா நம்ம பாடம் நடத்துகிறோம், ஸ்கூலில் கிளாஸ் நடக்குது, கிளாஸ் நடந்துட்டா போதுமா, வீட்டுக்கு போய் என்ன செய்யணும், திரும்ப படித்து பார்க்கணும், 1க்கு 2 தடவை படித்து பார்க்கணும். அப்புறம் மாதத்தில் எக்ஸாம் வைப்பாங்க, அப்போ ஒரு தடவை படிக்கணும். அப்போ அரையாண்டு எக்ஸாம் முழாண்டு எல்லாம் அப்போ தான் என்ன செய்யும், மனசில் நிற்கும். அது எக்ஸாமோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்கும் வரக்கூடிய பாடம். இந்த பாடம் என்ன செய்ய போகிறது இல்லை, ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும், ஒரு வருஷத்தில் படிச்சுட்டு மறந்துட்டா போதும், அப்படி இல்லை. இது மறக்கவே கூடாது, இது எப்பவுமே மறக்கக்கூடாது. இப்போ இந்த பாடங்களை ஒரு தடவை படித்தா போதுமா, பல தடவை படிக்கணும். அதுதான் இன்ஷாஅல்லாஹ் நம்ம காலையிலும் முதாக்கரா வச்சுருக்குறோம். இன்ஷாஅல்லாஹ் எல்லோரும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சுபு தொழுது அப்படி வந்துட்டீங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் டீ குடிச்சிட்டு அப்படி நம்ம முதாக்கரா பண்ணலாம். அப்போ தான் கொஞ்சம் முன்னேற முடியும்.
நமக்கு துனியாவுக்கு எவ்வளவோ நேரம் கொடுக்குறோம். துனியாவுடைய காரியங்கள் அது இது எல்லாத்துக்கும் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம். இது நம்முடைய துனியா தீன் எல்லாத்துக்குமானது. இது நமக்கு கஷ்டமா இருக்குதா இல்லை இன்பமா இருக்குதா? நம்ம படிக்கிறோம். இப்போ ஸ்கூல் பாடங்கள்லாம் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அப்படி இருக்குதா? இல்லை இது நல்ல ஒரு உற்சாகமாக இருக்குதா? இன்னும் கேட்கலாம், இன்னும் கேட்கலாம், இன்னும் பேசலாம். இப்போ நம்ம கேட்கும்போதே ஒரு 2 பேர்கிட்ட போய் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் இதை படிக்கவும் செய்யணும், ஒரு 4 பேருக்கு சொல்லக்கூடியவர்களாக ஆகணும். இறைவனை மக்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன? இறைவன் இல்லாதான் பிரச்சனை. எல்லாம் காசு பணம் இல்லாதான் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. காசு பணம் இல்லாத ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறைவன் இல்லாததான் பிரச்சனை. இப்போ காசு பணம் தேவையில்லையா? இறைவன் இருந்தால் காசு பணம்லாம் காலடியில் கிடக்கும். காசு பணம்லாம் காலடியில் வரும். என்ன செய்ய தேவையில்லை, அதுக்காக நாம் தேடி போக தேவையில்லை. அப்படித்தான் இறைவன் அமைச்சிருக்கிறான். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நானும் இந்த இல்மை, இந்த கல்வி, இந்த ஞானத்தை படிப்பேன், ஒரு 4 பேர்த்துக்கு என்ன செய்வேன்? சொல்லி அவர்களுக்கும் இந்த அறிவை கொடுத்து அவர்களையும் நான் உருவாக்குவேன். அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் தாயியாக, அழைப்பாளராக, ஒவ்வொருத்தரும் பிரச்சாரகர்களாக ஆகணும். இன்னைக்கு ஆள் தேவைப்படுது. யாருக்கு? அல்லாவுக்கு. அல்லாவே சொல்றான், உதவி செய்யுங்கள். அல்லாவுக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள்ன்றான். அல்லாவுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு அவன் உதவி செய்வான்றான். நாம நமக்கு மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா அல்லாவுடைய உதவி வாங்க முடியாது. எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அல்லாவுக்கு உதவி செஞ்சா, கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்த்தா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குமா கொடுக்காதா? அல்லாவை விட பெரிய கவர்மெண்ட் என்ன இருக்குது? அல்லாவை விட பெரிய கவர்மெண்ட் இருக்குதா? இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் யார் தான்? வேர்ல்டு கவர்மெண்ட். இப்போ அவனுக்கு வேலை பார்க்குறோம்னா அவன் சும்மா விட்டுருவானா? அவன் சகல வசதிகளோடு நம்மளை என்ன செய்வான்? வாழ வைப்பான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? இறங்கணும், களத்தில் இறங்கணும். முதல்ல நாம் கற்றுக்கொள்ளணும், நாம் 4 பேருக்கு கற்றுக் கொடுப்பேன் என்ன களத்தில் இறங்கணும். அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? உதவி செய்யும். துனியாவுடைய காரியங்கள் அப்படி போகிற போகல பார்த்துக்கிட்டே இருக்க ஒன்று. இதுக்குன்னு தனியாக ரொம்ப நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இது பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நாம் துனியாவுடைய காரியங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிற இடங்கள்லையே நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய இந்த வேலையை நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நமக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்முடைய காரியங்களை அல்லாஹ் தஆலா லேசாக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.